அததான்டா எனக்கு தெரிஞ்சு முனிஷ்காந்த் வந்து எப்படி சமாளிச்சிருப்பாருன்னா, அவர் கதை சொல்லும் போது சிங்கம் புலிக்கு ஒரு மகாராஜா, சிங்கம் புலிக்கு மகாராஜா எப்படி இருந்துச்சோ நீங்க வந்து இதே மாதிரி இந்த இதில் பண்ணீங்கன்னா நீங்க ஹிட் ஆயிருவீங்க சார், நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னே. அதாவது மெயின் ரோலை தவிர்த்து பின்னாடி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வேற லெவலா நடிச்சிருப்பாரு. ஒரு ஆக்டர் வந்து பேசிட்டு இருப்பா பின்னாரு அப்படின்னாரு. ஒரு இமான் மியூசிக் போட்டிருக்காரு. ஏஐ மியூசிக் ஓகே இன்ட்ரோலாம் ஏஐல போட்டாங்க. மியூசிக் டைட்டில் கார்டு எப்படி சொல்ல, படம் 4K இருக்கும், டைட்டில் கார்டு மட்டும் 480p. இன்னைக்கு எந்த படத்தை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, விமல், நட்டி, ஆடுகளன் நரேன், முனிஷ்காந்த், பாலசரவணன் இவங்களுடைய நடிப்புல இன்னைக்கு வெளியே வந்திருக்க படம் படம். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படத்தோடைய ஒன்லைன், அதாவது ஒரு கதை தான் ஒன்லைன், ஒவ்வொரு கதையாக ஒன்லைன் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், நட்டியா இருக்காரு, அவர்கிட்ட வந்து 2 காலை வந்து கண்ணுக்குட்டி போடுது. ஆனால் அந்த 2 கண்ணுக்குட்டியில் ஒரு கண்ணுக்குட்டி கண்ணு தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கண்ணுக்குட்டியை வந்து அவர் பிரித்து விட்டுறாரு. பிரிச்சுட்ட கண்ணுக்குட்டியை விமல் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. வளர்ந்தக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், ஓகே இவர் ஒரு கண்டுபிடிச்சி இவர் ஒரு காலை இவர் ஒரு காலை வச்சுக்காரு, 2 காலைக்கும் மோதல் வரும், ஈகோ வரும், இதான் கதையாக இருக்கும் நம்ம நினைப்போம். அங்கேயே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே தான் நம்ம நினச்ச மாதிரியே அந்த கதை வந்து முடியும். ஆரம்பத்திலே தெரியும், கெட்ட விதமாக போகாமல் நம்ம நினச்ச மாதிரி கெட்ட விதமாக போய் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, இந்த படத்தில் வந்து விமலுக்கு வந்து ஈக்கு பதிலாக ஐ போட்டுரும். ஆனா விமலுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் இதுவாக தான் இருக்கு போடா. ஏன்னா இது இன்ட்ரோ பார்த்தனாலயா ஏஐலே டைட்டில் அனிமேஷன். இது இப்போ அதாவது இந்த ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அவர் விமல் நடித்த படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் நல்லா இருந்த படம் தான் தெய்வ மச்சான், அப்புறம் வந்து விலங்கு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா படமுமே நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாவே போகுது. ஏன்னா விமல் வந்து இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, ஏங்க படம் நடிக்கிறீங்க என்ன சம்பாதிக்கதா அப்படின்றாரு. அவர் சம்பாதிக்க நாங்க தான் கிடைச்ச பழைய அப்படின்ற மாதிரி. சரி இப்போ ரொம்ப நாளா ஆச்சே திரும்ப விமல் படம் வந்திருக்கே, சரி அப்பயாச்சும் ஒரு நல்ல படம் வரும். இல்ல ஒரு நட்டி இருக்காங்க, ரெண்டு பேரும் இப்படி எதிரமா நிக்கிறாங்க, ஓகே ஏதோ அப்படி பண்ண போறாங்க போல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி அதுதான் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி இப்பயாச்சும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா திரும்ப அதே மாதிரி தான். ஒன்றும் இல்லை, மேபி நெக்ஸ்ட் வர படம் நம்ம சசிகுமார் இருக்கிற அயோத்தி, அவருக்கு அந்த அயோத்திக்கு அப்புறம் அவர் எப்படி ஒரு சூப்பர். ஆனால் ஏன் வந்து விமல் வந்து கரெக்டான கதையை, ஒருவேளை கதை சூஸ் ஆகலையா இல்லை அவர் உண்மையாகவே நம்மளுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது, அவர் ஏன் நடிக்கல, அவருக்கு ஏன் படம் வரல. நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் டைம் உனக்கு வர படம் இப்படி தான் இருக்குது, நல்லா தான் சொல்ல போகிறோம், என்ன பண்ணுறது. வேற என்ன பாசிட்டிவ், படத்துல சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு, அங்கங்க வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்துச்சு. ஆனா ஃப்ரேம் வைஸா ஒரு மலையாள படம் அந்த ஒரு ரேஞ்சில் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, ஆனா அங்கங்க வந்து கட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, இந்த மாதிரி தான் படம் டெக்னிக்கலாவும் சரி இல்ல கதையினாலும் சரி. ஒரு படத்துல அதாவது ஜல்லிக்கட்டை பத்தி படம் வந்து நிறைய படம் வந்தாலும் மஞ்சு விரட்டு வட மஞ்சு விரட்டு பத்தி, இந்த வட மஞ்சு விரட்டுனா என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. போல மஞ்சு விரட்டு இதுக்கு என்ன வித்தியாசப்படுது அப்படிலாம் சொல்லுவாங்க போல, எக்ஸ்பிளனேஷன் வரப்போகுது போல நினைச்சா அதை பத்தி எந்த ஒரு வட மஞ்சு வரட்டே படத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வருது. அதாவது படத்தோட மெயின் கருவே ஒரு விஷயமா இருக்கும், ஆனா படம் முழுக்க வந்து காட்டவே மாட்டாங்க. 5 தாய்க்கிழவி பார்த்தோம்ல, தாய்க்கிழவி வந்து அந்த படத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்திருப்பாங்க, ஆனா படம் முழுக்க வந்திருக்கவே மாட்டாங்க. இதுல ஓகே வட மஞ்சு வரட்டு தான் பேசுறாங்க, 5 நிமிஷம் தான் வட மஞ்சு தோணுன்னு வச்சுக்கோவேன். மித்த படத்துல வட மஞ்சு அதை பத்தி எவனும் பேசல, எல்லாரும் வேற ஏதோ வேலை இருக்கு. இது ஒரு மேட்டரா எவனும் எடுத்துக்கலாம், ஆனா படம் பேரு வடம் ஏன் வச்சிங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். அவரு ஆமாடா அது சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலி படத்துல வந்து நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. இந்த அதாவது மெயின் ரோலை தவிர்த்து பின்னாடி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வேற லெவலா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்டர் வந்து பேசிட்டு இருப்பா பின்னாரு அப்படின்னாரு, ஒருத்தர் கையை தூக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, போக்கஸ் ஃபுல்லா அங்க போயிட்டு இருக்கு. என்னடா முன்னாடி இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பின்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சின்ன படம் லோ பட்ஜெட் படம் அப்படின்றாங்க. நாங்க இந்த படத்தை நாங்க வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன் தியேட்டர்லயே பெரிய ஸ்கிரீன், அந்த மெயின் ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்ல வந்து படம் பார்த்தோம். போடு எல்லாமே அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. எப்படின்னா அவங்க வந்து இது ஜோக்குன்னு நினைச்சு பண்ணல, இதை வந்து சீரியஸா நினைச்சு பண்ணியிருப்பாங்க, அது ஜோக்கா இருந்துச்சு.
நிறைய அது விமல் பண்ற பாதி படம் அப்படிதான் இருந்துச்சுன்ற. ஆனா அததான்டா எனக்கு தெரிஞ்சு முனிஷ்காந்த் வந்து எப்படி சமாளிச்சிருப்பாருன்னா, அவர் கதை சொல்லும் போது சிங்கம் புலிக்கு ஒரு சிங்கம் புலிக்கு மகாராஜா எப்படி இருந்துச்சோ நீங்க வந்து இதே மாதிரி இந்த இதுல பண்ணீங்கன்னா நீங்க ஹிட் ஆயிருவீங்க சார், நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னே முறைக்கிறீங்க சார், எல்லாம் மிரள்றாங்க சார், ஓகே கன்ஃபார்ம் சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இவன் சொல்றேன் நம்ம பாக்குறப்போ அப்படிதான் தெரியுது. அதாவது வெற்றிமாறன் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க, லிப்சிங் வராது படம் முழுக்க, எல்லாம் பாட்டுக்கு பேசுறதுக்கு எதுக்குமே லிப்சிங் வர மாட்டேங்குது, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா இமான் மியூசிக் போட்டிருக்காரு, ஏஐ மியூசிக் ஓகே இன்ட்ரோலாம் ஏஐல போட்டாங்க. மியூசிக் டைட்டில் கார்டு எப்படி சொல்ல, படம் 4K இருக்கும், டைட்டில் கார்டு மட்டும் 480p பிக்சடா இருக்கும் டைட்டில் கார்டு மட்டும். ஐயோ ஐயோ, அதுவுமே ஏஐல பண்றாங்க. இப்ப எல்லாருமே ஏஐ பண்றாங்க. இப்ப லோக்கா பாரு ஏஐ யூஸ் பண்றாங்க, அதுலயுமே ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி ஏதாச்சும் கிரெடிட்ஸ், அதாவது ஃப்ரீயா வந்து எத்தனை 10 பாயிண்ட் கொடுப்பாங்க கிரெடிட்ஸ், 10 பாயிண்ட்ல டெவலப் பண்ணிருப்பாங்க அவங்க. எனக்கு உயிர் ஆயிடுச்சு, என்னடா அது வந்து இங்கிலீஷ்டும் தமிழ் மாறும்ல, அது ஒரு ஏஐ தான் அப்படி அது எனக்கு அப்படி டைட். அதான் நிறைய பேர் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்காங்க, விஎஃப்எக்ஸ் ஆர்டி 3D ஆர்டி. ஆனா ஏஐ வந்து இருக்கோம், நாங்களும் இருக்கிறோம். மறந்துட்டு ஏஐ போனனால பாதி அந்த இண்டஸ்ட்ரியில அந்த இதுவே விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஹாலிவுட் லெவல்ல பேச வேண்டியதை கோலிவுட்ல இருந்து பேசிட்டு. சரி நம்ம என்ன பண்றது, யாரு வில்லன் அவனுக்கே குழப்பம். நட்டியா இருக்கலாம், ஸ்பாயிலர் முனிஷ்காந்தா இருக்கலாம். முனிஷ்காந்த் வந்து என் விஸ்வாசம் என் பொண்ணுகடா அப்படி ஃபுட்னு குத்திடுறாரு. ஆமா, அடுத்து வந்து ஹீரோயினா இருக்கலாம். என்னடா ஒரு படத்துல ஒரு வில்லன் இருக்கலாம், எல்லாருமே வில்லனா இருந்தீங்க. அதாவது இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த போஸ்டர், அதாவது அதுல வந்து இருக்கிற எல்லாருமே எந்த தப்பும் ஹீரோ பண்ணிருக்க மாட்டேன், உன் தம்பி நான் கொல்லவே இல்லடா, அப்புறம் வில்லன் என் வேஸ்டிங் தான் தவிர்த்து எல்லாமே எதிர்ச்சியா நடந்திருக்கும். இந்த படமே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எதிர்ச்சியா நடந்து போயிட்டு இருக்கப்பன்ற மாதிரி தான். இன்னைக்கு நம்ம எதிர்ச்சியா தான் படத்துக்கு போனோம், போய் பார்க்கணுமே அப்படின்னு தான். டிசப்பாயின்மெண்ட் தான். விமலண்ணா கம்பேக் கொடுங்க, நான் எப்படியாச்சும் கேலக்ஸி ஸ்டார். நான் 2 பேர் தான் கத்திட்டு இருந்தோம், கேலக்ஸி ஸ்டார் வாழ்க வாழ்கன்ட்டு. ஆமா, தியேட்டர்ல எவனுமே கத்தல. கேலக்ஸி விமல் ஸ்டார் அவர்களே, அடுத்த படமாச்சு பணம் என்ன கொடுத்தாலும் கதை நல்ல கதையா எடுத்துட்டு நல்ல டீமா செலக்ட் பண்ணி நீங்க பண்ணுங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்க தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ இது சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கோடி, கோடி மஞ்சு வரட்டை பற்றி சொல்கிற படத்தை, மஞ்சு வரட்டை பற்றி சொல்கிற படத்தை வந்து பார்த்துட்டு யாரா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, இந்த வீடியோ விமலானே பார்த்துட்டு போகிறான், என்னடா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் வாழ்த்துக்கள். ஆனால் நல்லா நடிப்புனேன் உண்மையாவே. அதாவது அந்த பண்ணார் பத்தியா மிரட்டி விட்டார்ல, எந்த சீனை சொல்ல, எல்லா சீனும் தான். ஆமாம், சரி ஓகே. இது போன்ற ஒரு சூப்பரான இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் விஸ்வா அண்ட் ஆர்கே. பாய்.